ஸ்டீவ் ஜாப்ஸ், இவரை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்கியவர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்போன், லேப்டாப், MP3 பிளேயர், இதுல கூட இவர் கிரியேட்டிவா பண்ண பல விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம மவுஸ் யூஸ் பண்றோம்ல, அதை உருவாக்குனவர் கூட இவர் தான். இந்த மாதிரி யூசருக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை கொண்டு வந்தவர். ஆனா இவர் வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் என்னென்ன, அதுல இருந்து இவர் எப்படி மீண்டு வந்தாரு அப்படின்னு இன்னைக்கு அத்தியாயத்துல பார்க்கலாம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் 24 பிப்ரவரி 1955ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோல பிறந்தார். 1974ஆம் ஆண்டு ஒரு காலேஜில் இவர் படிச்சுட்டு இருந்தாரு. ஆனா படிப்புல அவருக்கு பெருசா விருப்பம் இல்லை. அதனால காலேஜில இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாரு. இதே மாதிரி படிப்பை பாதியில விட்ட ஸ்டீவ் ஓஸ்னியாக் அப்படின்ற இன்னொரு நண்பரை சந்திக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. இதே காலகட்டத்தில் IBM நிறுவனம் கம்ப்யூட்டர்களை விற்பனைக்கு கொண்டு வந்தது. ஆனால் கம்ப்யூட்டர் அப்படின்னாலே மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற நிலை இருந்தது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர்கள் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், அதோட விலையும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சாதாரண மனிதனால கம்ப்யூட்டரை வாங்கவே முடியாது. அப்படியே பணம் கொடுத்து வாங்கினாலும் அதை வச்சுக்கிறதுக்குன்னே ஒரு மிகப்பெரிய ரூமே தேவைப்பட்டது. அதனால யாரும் கம்ப்யூட்டர்ல வாங்கல. ஆனா இந்த நிலையை மாற்றணும், சாதாரண மக்களும் பயன்படுத்துற மாதிரி மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். தன்னுடைய ஃப்ரெண்ட் ஸ்டீவ் ஓஸ்னியா கிட்ட இந்த ஐடியாவை பத்தி சொல்றாரு. அவர் அதை கேட்டுட்டு, ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த மாதிரி கம்ப்யூட்டரை உருவாக்க முதலீடு தேவையே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுடைய அப்பா ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஒரு காரை பரிசா கொடுத்திருந்தாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த காரை வித்துட்டாரு, கொஞ்சம் அமௌண்ட்டை கொண்டு வந்தார். அதே மாதிரி ஸ்டீவ் ஓஸ்னியாக் ஒரு கால்குலேட்டர் வச்சிருந்தாரு. அந்த காலத்துல கால்குலேட்டரே ரொம்ப ரொம்ப விலைதான். ஸ்டீவ் ஓஸ்னியாக் அந்த கால்குலேட்டரை வித்து அவரு கொஞ்சம் அமௌண்ட்டை கொண்டு வந்தார். இந்த மாதிரி வெறும் $1300 முதலீட்டில் ஏப்ரல் 1, 1976ஆம் ஆண்டு ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய கார் பார்க்கிங்ல ஆப்பிள் நிறுவனம் தொடங்கப்பட்டது. எளிய மக்களும் பயன்படுத்துற மாதிரி ஒரு மைக்ரோ கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவருடைய இலக்கா இருந்தது. வெறும் $220 செலவழிச்சு ஆப்பிள் 1 அப்படின்ற ஒரு அழகான கம்ப்யூட்டரை உருவாக்கிட்டாங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த கம்ப்யூட்டரை எப்படி வடிவமைச்சிருந்தாங்கன்னா, ஒரு மரச்சட்டம் இருக்கும். அந்த மரச்சட்டத்துக்குள்ளதான் அந்த கிராஃபிக்கல் கார்டு, மதர் போர்டு இதெல்லாமே இருக்கும். அந்த மரச்சட்டத்துக்கு மேல மானிட்டரை வச்சு கம்ப்யூட்டரை உபயோகிக்கலாம். ஸ்டீவ் ஓஸ்னியாக் அவர்கள் இந்த கம்ப்யூட்டரை $300 விற்கலாம், அடக்க விலை 220 போக நமக்கு லாபம் $80 கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இந்த கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இன்னைக்கு கம்ப்யூட்டரோட விலையே ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால நீ ஒரு $700 விற்றா கூட அதுவே கம்மியாக தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேட்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக $666.66 இதை விற்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி, நமக்கு நல்ல லாபம் வந்தால் சரிதான், இந்த கம்ப்யூட்டரை பற்றி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுவோம், ஒரு 10 கம்ப்யூட்டர் விற்றா கூட நல்ல லாபம் அப்படின்னு சொன்னார் ஸ்டீவ் ஓஸ்னியாக். என்னது 10 கம்ப்யூட்டரா? இந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு சூப்பரா இருக்கு, மினிமமா 1000 கம்ப்யூட்டருக்கு மேல விற்கணும் அப்படின்னு ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னார். என்னது 1000 கம்ப்யூட்டரா? முதல்ல 100 கம்ப்யூட்டர் செய்யற அளவுக்கு கூட நம்ம கிட்ட முதலீடு இல்லை, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வச்சு இந்த கம்ப்யூட்டரை பத்தி பயங்கரமா விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். என்னது, இருக்கிற கொஞ்சம் பணத்தையும் மார்க்கெட்டிங்க்கு செலவழிக்க போறியா அப்படின்னு இவர் ஆச்சரியப்பட்டார். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் ஆப்பிள் 1 கம்ப்யூட்டரை பற்றி பேப்பரில் விளம்பரம் கொடுத்தாரு. சின்ன சின்ன பேம்ப்ளெட்டில் கல்லூரி மாணவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணார். இதனுடைய விலை $666.66. ஆனால் முதல்ல பண்ணுற 50 பேத்துக்கு வெறும் $500 அப்படின்னு பயங்கரமாக விளம்பரப்படுத்தினார். உடனடியாக அவர் எதிர்பார்த்த மாதிரியும் 50 கம்ப்யூட்டர்களுக்கு ஆர்டர் வந்தது. ஆனால் இந்த கம்ப்யூட்டர்களை செய்வதற்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குவதற்கு கூட அவங்க கிட்ட பணம் இல்லை. இந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தவங்க கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு 50 கம்ப்யூட்டருக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு அந்த ஆர்டர் காப்பியை காமிச்சு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் ஃப்ரீயாகவே வாங்கிட்டு வந்தாங்க. அந்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அசம்பிள் பண்ணி கம்ப்யூட்டரை உருவாக்கி மக்கள் கிட்ட விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கம்ப்யூட்டர் $500 வீதம் 50 கம்ப்யூட்டர்களுக்கு $25,000 பணம் கிடைச்சது. கம்ப்யூட்டர் உருவாக்க வேண்டிய செலவு $9,000 போக $14,000 இவங்களுக்கு லாபமாக கிடைச்சது. வெறும் 3 மாசத்துல $1,300 முதலீட்டில் $14,000 லாபம். இந்த கிடைச்ச பணத்தை வச்சு இன்னும் அதிகமாக விளம்பரப்படுத்துறாங்க. இன்னும் அதிகமான ஆர்டர்கள் குவிஞ்சிக்கிட்டே இருந்தது.
இதைத் தொடர்ந்து ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரோட விலையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினாரு. கிட்டத்தட்ட $666 அப்படின்னு இது விற்பனைக்கு கொண்டு வந்தாரு. இதன் மூலம் எக்கச்சக்கமான லாபம் கிடைச்சது. இப்பதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாரு. நம்ம இந்த ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரோட தேங்கிடக்கூடாது, ஆப்பிள் 2 அப்படின்னு இதை விட அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டீவ் ஓஸ்னியாக் அவர்களும் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு ஆப்பிள் 2 அப்படின்ற அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குறாரு. ஆப்பிள் ஒன் கம்ப்யூட்டரை விட ஆப்பிள் 2 கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பயங்கரமா இருந்தது. ஆனால் இதனோட டிசைன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப மொக்கையா இருந்தது. மரச்சட்டத்தில் இருந்த மாதிரி இருந்தது. அப்பதான் ஸ்டீவ் ஜாப்ஸ் யோசிக்கிறார், இந்த மாதிரி மரச்சட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் இல்லாமல் பிளாஸ்டிக் கவரில் இருக்க மாதிரி இந்த கம்ப்யூட்டரை வடிவமைப்போம், அப்போ தான் ஒரு அழகான டிசைனாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சார். பிளாஸ்டிக் கவர் மூலமாக அந்த கம்ப்யூட்டரை வடிவமைச்சு பார்த்த பிறகு அந்த கம்ப்யூட்டர் பார்க்க இன்னும் லுக்கு செமையாக இருந்தது. $1300 விலை வச்சு ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர் விற்பனைக்கு வந்தது. இந்த ஆப்பிள் 2 கம்ப்யூட்டரோட டிசைனுக்காகவே நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டரை வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் நியூஸ் பேப்பர், காலேஜ், பேம்ப்ளெட்ஸ் அப்படின்னு பல இடங்களில் இதை விளம்பரப்படுத்தினார். இதன் மூலமாக இதனுடைய விற்பனை பல மடங்கு அதிகரிச்சதுங்க. 1977ஆம் ஆண்டு $7,75,000 விற்பனையாச்சு. அதுவே 1979ஆம் ஆண்டு $50 மில்லியன் விற்பனை, அதாவது கிட்டத்தட்ட $5 கோடி விற்பனை. அதுவே 1980ஆம் ஆண்டு $117 மில்லியன் விற்பனையாச்சு, அதாவது கிட்டத்தட்ட $10 கோடி அளவுக்கு விற்பனை. 1950லேயே $10 கோடி அப்போ இந்திய மதிப்புக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு பாருங்க. அமெரிக்காவில் எந்த ஒரு பொருளுமே ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த அளவுக்கு விற்பனையானதே இல்லை. அந்த அளவுக்கு லாபத்தை எந்த பொருளுமே கொடுத்ததில்லை. ஆனால் மைக்ரோ கம்ப்யூட்டர்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்பிள் 2 கம்ப்யூட்டரோட விற்பனை பயங்கரமாக இருந்தது. இதை தொடர்ந்து 1980ஆம் ஆண்டு ஆப்பிள் நிறுவனம் பங்குச்சந்தைக்கு வந்தது. ஒரு பங்கோட விலை வெறும் $10 அப்படின்னு ஆரம்பிச்சு முதல் நாள்லேயே இந்த பங்கோட விலை $29 வரைக்கும் போச்சு. இதை தொடர்ந்து ஆப்பிள் நிறுவனம் பங்குச்சந்தைக்கு வந்ததன் மூலமாக ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுக்கு $225 மில்லியன் லாபம், அதாவது கிட்டத்தட்ட $22 கோடி மேலங்க. தன்னுடைய 26 வயசுக்குள்ளேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் மிகப்பெரிய பணக்காரனா மாறிட்டாரு. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுடைய எண்ணமும் கனவுகளும் இன்னும் பெருசா இருந்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் ஆப்பிள் 3 அப்படின்னு இன்னொரு அப்டேட்டடான கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்னு இதற்காக நிறைய ரிசர்ச் பண்ணி ஆப்பிள் 3 கம்ப்யூட்டரை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரிசர்ச்சுக்காகவும் இதனுடைய உதிரி பாகங்களுக்காகவுமே நிறைய பணத்தை செலவழிச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். இந்த கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. அதனால இதனுடைய விலை கிட்டத்தட்ட $3500 வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஏற்கனவே வித்துட்டு இருந்த ஆப்பிள் 2 கம்ப்யூட்டரை விட 3 மடங்கு விலை அதிகம் இந்த ஆப்பிள் 3 கம்ப்யூட்டர். ஆனால் இதனோட பெர்ஃபார்மன்ஸுக்காக இது இந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனால் இந்த ஆப்பிள் 3 கம்ப்யூட்டர் நிறைய பேர் வாங்கலை. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்யூட்டரை கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே இதனுடைய பாகங்கள் ரொம்ப சூடாகுது. ஆப்பிள் 3 கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தா அடுப்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. இதனோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லேட்டானாலும் ஆப்பிள் 2வே நல்லா தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஆப்பிள் 2 கம்ப்யூட்டர்லேயே திருப்தி ஆயிட்டாங்க. ஆப்பிள் 3 விற்பனை ஆகலை. அதிகபட்சம் ஒரு 1000 யூனிட் கூட ஆப்பிள் 3 விற்பனை ஆகலை. ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பித்து முதல் தோல்வியை சந்திச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். இந்த ஆப்பிள் 3 தோல்விக்கு பிறகு இதை விட அப்டேட்டடான லீசா அப்படின்ற இன்னொரு மாடலை விற்பனை கொண்டு வருவோம் அப்படின்னு அந்த ப்ராஜெக்டில் வெறித்தனமாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த லீசா அப்படின்ற கம்ப்யூட்டர் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். முதல்ல இந்த லீசா அப்படின்ற மைக்ரோ கம்ப்யூட்டரில் தான் மவுஸ் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதற்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா காப்பி :/folder name /file name அப்படின்னு டைப் பண்ணணும். அப்புறம் திரும்ப பேஸ்ட்டு :/folder name file name அப்படின்ற மாதிரி டைப் பண்ணணும். இப்படி பண்ணாதான் அந்த டாக்குமெண்ட் பேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி இல்லாமல் கீபோர்டில் எல்லாமே கீபோர்டில் பண்ண வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் மவுஸ் கொண்டு வந்த பிறகு அது மக்களுக்கு இன்னும் ஈஸியாக இருந்தது. நிறைய யூசர்ஸால் கம்ப்யூட்டரை பயன்படுத்த முடிஞ்சுது. எல்லாமே சரியாக போயிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் ஒரு மிகப்பெரிய எதிரியை ஆப்பிள் நிறுவனம் சந்திக்க வேண்டியிருந்தது. அதுதான் IBM. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரை கமர்ஷியலாக விற்பனைக்கு கொண்டு வந்தது IBM நிறுவனம் தான். ஆனால் IBM நிறுவனத்தினுடைய கம்ப்யூட்டர்கள் மிகப்பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அப்படின்ற நிலை இருந்தது. இந்த மாதிரி மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை அவங்க உருவாக்கல. மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்க்கு இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு, ஆப்பிள் நிறுவனத்தினுடைய வளர்ச்சியை பார்த்த பிறகு IBM நிறுவனம் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. IBM என்ன யோசிச்சாங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தை அழிக்கணும்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் மட்டுமே போதாது, நம்ம கம்ப்யூட்டரோட விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கம்மியான விலையில் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க IBM. வெறும் $1000
கம்ப்யூட்டரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. நிறைய பேர் இந்த விலை காரணமாகவும், இன்னும் சில பேர் IBM அப்படின்ற அந்த பிராண்டுக்காகவுமே IBM நிறுவனத்துக்கு மாறினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆப்பிள் நிறுவனத்தோட சேல்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சது. அப்ப எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் கிட்ட விலையை குறைக்க சொன்னாங்க. ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொன்னார்னா, விலை குறைச்சா மட்டுமே பத்தாது, ஒரு தரமான கம்ப்யூட்டரை கம்மியான விலையில கொடுக்கணும். அந்த மாதிரி அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி ஆப்பிள் மேக்கின்டோஷ் அப்படின்ற ஒரு மாடல் கம்ப்யூட்டரை உருவாக்கும் அப்படின்னு வெறித்தனமா அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். எப்படியாவது $1000 அதனோட அடக்க விலை இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஆனா இதனுடைய தரம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்ததுனால இதனோட அடக்க விலையே $1000 மேலே போயிடுச்சு. மினிமமாக ஒரு $2000 விற்றா மட்டும்தான் ஆப்பிள் நிறுவனத்துக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. சரின்னு ஜனவரி 24, 1984 ஆப்பிள் நிறுவனத்தின் மேக் கம்ப்யூட்டர்கள் விற்பனைக்கு வந்தது. ஆனால் இந்த ஆப்பிள் மேக் மாடல் கம்ப்யூட்டர்களும் சரியாக விற்பனை ஆகலை. அது மட்டும் இல்லாமல் டெல், காம்பேக்ட் போன்ற நிறுவனங்களும் மைக்ரோ கம்ப்யூட்டர்களை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் பிரிய ஆரம்பித்தாங்க. ஆப்பிள் நிறுவனத்தினுடைய விற்பனை சரிந்து கொண்டே இருந்தது. ஆப்பிள் நிறுவனம் ஆரம்பித்த பிறகு ஆப்பிள் 3 மாடல் கம்ப்யூட்டர்ஸ் முதல் தோல்வி, ஆப்பிள் லீசா மாடல் கம்ப்யூட்டர்ஸ் 2வது தோல்வி, இப்போ ஆப்பிள் மேக் கம்ப்யூட்டர்களும் 3வது தோல்வி. இந்த தோல்விக்கு காரணம் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அவர் நிறைய விஷயங்கள்ல தலையிடுறாரு. கம்ப்யூட்டரோட டிசைன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சேல்ஸ் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்றாரு. எல்லா துறையிலையுமே தலையிடுறாரு. நிறுவன ஊழியர்களை ஃப்ரீயா வேலை பார்க்கவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் மேல நிறைய எம்ப்ளாயிஸ் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால ஆப்பிள் நிறுவனத்தினுடைய மற்ற டைரக்டர் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸை இந்த நிறுவனத்தை விட்டே தூக்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆப்பிள் நிறுவனத்தை உருவாக்குனதே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். கிட்டத்தட்ட 10 வருஷம் இந்த நிறுவனத்துக்காக ராப்பகலா உழைச்சாரு. அவர் பார்த்து உருவாக்கிய கம்பெனிலிருந்து அவரையே வெளியே துரத்தி அடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஆப்பிள் நிறுவனத்தோட ரகசியங்களை மற்ற போட்டி நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டாரு அப்படின்னு நிர்வாகிகள் அவர் மேல ஒரு பொய் வழக்கு வேற போட்டு விட்டாங்க. நிறுவனத்தை விட்டு வெளியே அனுப்புனது மட்டும் இல்லாம அவரை துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதனால வேற வழி இல்லாம இந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்தாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். 10 வருஷமா தான் பார்த்து உருவாக்குற நிறுவனத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த மாதிரி தோல்விகளையெல்லாம் கண்டு நான் எப்போதும் பயப்பட மாட்டேன், நான் ஒரு புது நிறுவனத்தை உருவாக்குவேன் அப்படின்னு நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு புது கம்ப்யூட்டர் நிறுவனத்தை உருவாக்குனாரு. எப்படி எல்லா மக்களும் பயன்படுத்துகிற மாதிரி மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸை உருவாக்கினாரோ அதே மாதிரி சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல சயின்ஸ் கம்ப்யூட்டரை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அதுக்காக பாடுபட்டார். இதை தொடர்ந்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள $6500 விலையில் ஒரு சயின்ஸ் கம்ப்யூட்டரை விற்பனைக்கு கொண்டு வந்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது. ஆனால் அதனோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு $3000 மாணவர்கள்லாம் வாங்கிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. எந்த பல்கலைக்கழகமும் எந்த கல்லூரிகளும் அவரோட அந்த சயின்ஸ் கம்ப்யூட்டரை வாங்க தயாரா இல்ல. அடுத்த தோல்வியை சந்திச்சாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். ஆனால் இதே காலகட்டத்தில் தான் பிக்சர் அப்படின்ற ஒரு அனிமேஷன் கம்பெனி விற்பனைக்கு வந்தது. இந்த கம்பெனியை விலைக்கு வாங்கினாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். 1980 காலகட்டத்தில் அனிமேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கார்ட்டூன் படத்தையுமே கையில் தான் வரையணும். கையில் வரைஞ்ச பிறகுதான் அனிமேஷன் மூலமாக அந்த படங்கள் வெளியாகும். ஆனால் முழுக்க கிராஃபிக்ஸ் மூலமாக அனிமேஷன் படங்களை உருவாக்க முடியும். அதாவது கம்ப்யூட்டரை பயன்படுத்தியே அனிமேஷன் படங்களை உருவாக்க முடியும். இதற்காக ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்க போறேன் அப்படின்னு அதுக்காகவே பிரத்யேகமாக ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கினார். கிட்டத்தட்ட $1.25 லட்சம் செலவில் அந்த கம்ப்யூட்டர் விற்பனைக்கு வந்தது. இந்த கம்ப்யூட்டரில் உருவாக்கின படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எடுத்து டின் டாய் அப்படின்னு ஒரு படத்தை வெளியிட்டார். 1988 கம்ப்யூட்டரில் உருவான முதல் அனிமேஷன் படம் அதுதான். இந்த டின் டாய் படத்திற்கு ஏகப்பட்ட ஆஸ்கார் விருது கிடைச்சதுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு டிஸ்னி நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸோட பேச்சுவார்த்தைக்கு வந்தது. டிஸ்னி நிறுவனம் சொன்னாங்க, நாங்கள் உங்களோட பல கிராஃபிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸை வாங்கிக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுக்குன்னே ஒரு அனிமேஷன் படம் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் தலைமையில் டாய் ஸ்டோரி அப்படின்ற ஒரு படம் உருவாச்சு. இந்த டாய் ஸ்டோரி அப்படின்ற அனிமேஷன் படம் அனிமேஷன் துறையில் மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ணுச்சுன்னே சொல்லலாம். அனிமேஷன் படங்கள் டாய் ஸ்டோரி படத்திற்கு முன், டாய் ஸ்டோரி படத்திற்கு பின் அப்படின்னு 2ஆ பிரிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த படத்தை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த படம் உலகம் முழுக்க ஹிட் ஆச்சுங்க. இப்படி ஒரு அனிமேஷன் படத்தை இது வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்டினாங்க. டிஸ்னி நிறுவனமே இந்த படத்தினுடைய மூளையாக செயல்பட்டது ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். அவருக்கு தான் இந்த பெருமையெல்லாம் போய் சேரணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட லாபத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பகுதி ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு கிடைச்சிது. ஸ்டீவ் ஜாப்ஸ் மறுபடியும் அமெரிக்கா முழுக்க பேசப்பட்டார். ஆனால் இதே காலகட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை பயன்படுத்தி IBM, டெல், காம்பேக்ட் கம்ப்யூட்டர்கள் விற்பனைக்கு வந்தது.
அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்களில் இருந்த ஓஎஸை விட இந்த மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் வந்து இன்னுமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இது வரைக்கும் கம்ப்யூட்டரை பற்றி தெரியாதவங்க கூட இந்த கம்ப்யூட்டரை பயன்படுத்தலாம் அப்படின்ற நிலை உருவாச்சு. ஆனால் ஆப்பிள் கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஓஎஸை பயன்படுத்த முடியாது. ஆப்பிள் கம்ப்யூட்டர்கள் அவங்களுக்குன்னே பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மேக் ஓஎஸில் மட்டும்தான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் இயங்கும். இதனால் நிறைய பேர் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ்க்கு இருக்கிற கம்ப்யூட்டருக்கு மாற ஆரம்பித்தாங்க. ஆப்பிள் நிறுவனம் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சுது. 1996ஆம் ஆண்டு மட்டும் $816 மில்லியன் நஷ்டம். ஷேர் மார்க்கெட்டில் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய பங்கு விலை பயங்கரமாக சரிஞ்சுது. அவ்வளவுதான். ஆப்பிள் நிறுவனம் ஒரு மூழ்கிட்டு இருக்க கப்பல், இனி இந்த நிறுவனத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினைச்சாங்க. இந்த ஆப்பிள் நிறுவனத்தை காப்பாற்றணும் அப்படின்னா அது ஸ்டீவ் ஜாப்ஸால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நிர்வாகிகள் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்கள் ஆப்பிள் நிறுவனத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னாடி ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்னென்ன, இன்னும் என்ன மாதிரியான அப்டேட் எல்லாம் கொண்டு வரணும், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்கணும் அப்படின்னு அவர் சில திட்டங்களை வச்சிருந்தார். அந்த திட்டங்கள் மூலமாக தான் இத்தனை நாளாவது ஆப்பிள் நிறுவனம் தாக்கு பிடிச்சது. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுடைய மூளையே தனி மூளை, அதனால அவர்கிட்ட நம்ம மறுபடியும் போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு நினைச்சாங்க ஆப்பிள் நிறுவனத்தின் நிர்வாகிகள். உன்னை நிராகரித்த இடத்தில் நிராகரிக்கவே முடியாத சக்தியாக வளர்ந்து நில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் உருவாக்கின கம்பெனியிலிருந்து அவரை விரட்டி அடிச்சாங்க, அவரை துரோகின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதனுடைய நிர்வாகிகள் மறுபடியும் ஸ்டீவ் ஜாப்ஸோட காலில் போய் விழுந்தாங்க. இந்த ஆப்பிள் நிறுவனத்தை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் மறுபடியும் ஆப்பிள் நிறுவனத்துக்குள்ளே வந்தாரா? மிகப்பெரிய நஷ்டத்தில் இருந்த ஆப்பிள் கம்பெனியை அவர் எப்படி மறுபடியும் லாபமாக மாற்றினார்? அவருடைய மூளை எவ்வளவு பயங்கரமாக வேலை செஞ்சது? அதன் மூலம் ஆப்பிள் நிறுவனம் எவ்வளவு பெரிய லாபத்தை சம்பாதிச்சுது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.